எனது தாயை பிற கட்சியினர் அவமதித்து விட்டனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். என் தாயை மட்டுமல்ல, இந்த நாட்டின் தாய்களையும் அவமதித்து விட்டனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றஞ்சாட்டி பேசியிருக்கிறார். எனது தாயை ஆர்ஜேடி காங்கிரஸ் கட்சியினர் அவமதித்து விட்டனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். என் தாயை மட்டும் அவமதிக்கவில்லை, இந்த நாட்டின் தாய்மார்கள் சகோதரிகளையும் அவமதித்து விட்டார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, எங்கே பேசியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி, என்ன சொல்லி இருக்கிறார்? பீகார் மாநிலத்தில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி மூலமாக இணைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அப்போதுதான் இந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். சமீபத்திலே அங்கு தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கூட்டங்களை நடத்தி வரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என் தாயை அவமரியாதையாக பேசியிருக்கிறார்கள். இது எனது தாய்க்கு மட்டும் அவமரியாதை அல்ல, இந்த நாட்டின் அனைத்து தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் மற்றும் மகள்கள் அனைவருக்குமே இது அவமானம் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்ச்சியாக இப்படி நடைபெறுவது எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கிறது. என் தாயுடைய ஆசீர்வாதத்தின் காரணமாக நான் வாழ்க்கையில் எவ்வளவோ முன்னேற்றத்தை கண்டிருக்கிறேன் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். பீகார் மாநிலத்திலே சட்டசபை தேர்தல் விரைவிலே அறிவிக்கப்பட உள்ளது. அத்தகைய சூழ்நிலையில்தான் இத்தகைய சர்ச்சைக்குரிய பல்வேறு விஷயங்கள் பீகார் மாநிலத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே தேர்தல்களுக்கு முன்பு பிரதமர் மோடி டீ விற்கத்தான் லாய்க்கு, அவர் இங்கே டீ விற்கலாம் என்று சொன்னது, மேலும் மோத்கா சோதாகர் என பல்வேறு விதமான அவமரியாதையான சொற்களை பயன்படுத்தி அவரை தாக்கியதெல்லாம் பிரதமர் மோடிக்கு சாதகமாகவே பின்னர் தேர்தல்களிலே அமைந்தது. இப்போதும் தேர்தலுக்கு முன்னர் இது போன்ற ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக என்ன தாக்கம் ஏற்படும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தளபதி கணபதி, முன்பாக பிரதமர் பேசும்போது ஆர்ஜேடி காங்கிரஸ் கட்சிகளுடைய மேடையில என் தாயை அவதூறாக பேசிவிட்டனர் அப்படின்னு பிரதமர் பேசியிருக்கிறார். முன்பாக என்ன பேசியிருந்தார்கள் காங்கிரஸ் கட்சியினர், ஆர்ஜேடி கட்சியினர்? பீகார்ல நடைபெற்ற கூட்டங்களின் போது என்ன குறிப்பிட்டிருந்தனர் பிரதமர் மோடி குறித்தும் அவரது தாய் குறித்தும்? பீகார் மாநிலம் ஒரு பாரம்பரிய மிக்க மாநிலம். அங்கு இது போன்று நடைபெற்றிருப்பது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது என பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவருடைய தாயார் தற்போது உயிருடன் கூட இல்லை. அப்படிப்பட்டவர் மீது அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது எப்படி சரியாகும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மறைந்த ஒருவரையே இப்படி அவர்கள் பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஏன் பிறருக்கு என்ன மரியாதை அளிப்பார்கள் என்று கேட்கும் வகையிலே அவரது கருத்து அமைந்திருக்கிறது. ஏற்கனவே இதே போல பல முறை பிரதமர் மோடியை அவமரியாதையாக பேசியவர்கள் மீண்டும் ஒரு முறை அப்படி பேசியிருக்கிறார்கள் என்பதை வலியுறுத்தும் வகையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் பிரதமர் மோடி தேர்தல் சமயத்திலே நேரடியாக அவரது கொள்கைகள் மற்றும் அவரது முக்கிய நடவடிக்கைகள் குறித்து பேசுவதை விட்டுவிட்டு தனி மனித தாக்குதலிலே ஈடுபடுகிறார்கள் என்பதும் அவரது குற்றச்சாட்டாக உள்ளது. தளபதி, முன்பாக நான் முன்பே கேட்டது போல கணபதி, ராகுல் காந்தியோ அல்லது ஆர்ஜேடி கட்சி தலைவர்களோ பீகார்ல பேசும்போது என்ன குறிப்பிட்டு பேசியிருந்தார்கள்? பிரதமர் மோடி குறித்தும் அவருடைய தாய் குறித்தும் அவதூறு பேசியிருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை பிரதமர் முன்வைக்கிறாரு. என்ன அவதூறாக என்ன பேசியிருந்தார்கள் அப்படின்னு கேட்கிறேன். நிச்சயமாக இது மிகவும் முக்கியமான கேள்வி. பல விஷயங்களை அவர்கள் மேடையிலே பேசியதை நாம் நேரடியாக வெளிப்படையாக பொதுவெளியிலே சொல்ல முடியாத சூழல் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இது எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் பேசவில்லை, யாரோ ஒருவர், அதுவும் 18 வயதுக்கு குறைவான ஒருவர் மேடையிலே ஏறி இப்படியெல்லாம் பேசிவிட்டார் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது நாங்கள் அப்படி பேசவில்லை, வேறு யாரோ பேசிவிட்டார் என்று அவர்கள் அந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறார்கள். இந்த அவர்கள் பேசிய விஷயங்கள் நேரடியாக நாம் தற்போது தொலைக்காட்சியிலே பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையிலே பேச முடியாத விஷயங்கள் என்பதால், அவ்வளவு அவதூறான விஷயங்கள் என்பதால் நாம் அதை பேசுவதை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களே அதை நாங்கள் பேசவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எத்தகைய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ள முடிகிறது. கணபதி, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.